Hi happy homemakers, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம ஒரு full chicken எப்படி ஓவன்ல grill பண்றது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். and இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற டேஸ்ட்ல சாப்பிடலாம். ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டோம் அப்படினா உங்களுக்கு preservatives நிறைய கேசரி பவுடர் அது மாதிரிலாம் ஆட் பண்ணிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணாம ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுங்கறத பார்ப்போம். நான் ஒரு full chicken எடுத்துர்க்கேன் அப்படிங்கறனால 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துர்க்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படாது. 1.5 டேபிள்ஸ்பூன் அப்படி இல்லனா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதுமானதுதான். கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்ல உங்களுக்கு நல்ல டேஸ்டா வேணும் அது மாதிரி இல்ல விருப்பப்படுறீங்க அப்படினா கடையில வந்து கபாப் மசாலான்னு சொல்லிட்டு தனியா விப்பாங்க. அத கூட வாங்கி நீங்க கொஞ்சமா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா mix பண்ணிடுவோம். mix பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வந்து நான் chicken வைக்கிறேன். chicken வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम இது மாதிரி பண்ற ரெசிபிக்கெல்லாம் ஒரு 1.25 கிலோக்குள்ள இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு அந்த chicken ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படினா ஃபுல்லா இது மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. உள் பக்கம்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து அந்த உள் பக்கம் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துறணும். எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம mix பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து கையால தடவுங்க. நீங்க ஸ்பூனால அது மாதிரிலாம் தடவுனீங்க அப்படினா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகாது, கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்காது. அது மாதிரி சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீறன மாதிரி வந்து நீங்க கத்தியால லைட்டா போட்டுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும். நல்லா உள் பக்கமும் அந்த சாறு இறங்கும். சுத்தி எல்லா பக்கமும் நீங்க வந்து இது மாதிரி தடவிடணும். இத வந்து ஒரு 1 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு நாம வந்து ப்ரீஹீட் பண்ண போறோம் ஓவனை. 250 டிகிரி வச்சிட்டு ராட்டிசரி ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. வச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணுவோம். இது வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து ராடல வந்து நம்ம இந்த சிக்கனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்லாம் தனித்தனியா இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நீங்க நூல் போட்டு கட்டிடுங்க. அப்புறம் ஒரு அதுல சொருவத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது மாதிரி நீங்க இந்த ராட்ல போட்டு சொருவிட்டீங்க அப்படினா நல்லா டைட்டா நிக்கும் chicken. ரோல் ஆகும்போது பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெளியில கீழ விழுவாம ஒரு ப்ராப்பரா சுத்தறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு காலையும் கழுத்து பகுதியையும் வந்து நான் நூல் போட்டு கட்டிட போறேன். நூல் போட்டு கட்டறனால நூல் ஒண்ணும் ஆகாது. நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்க கட் பண்ணிடலாம் அந்த நூலை மட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இத நான் வந்து உள்ள வைக்கிறேன். வைக்கும்போது கொஞ்சம் கவனமா வெச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டா இருக்கும். நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிருக்கனால. and அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ராட வந்து தூக்கத்துக்கு ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது மூலமா வெச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து 180 டிகிரில வைக்கிறேன். and இது வந்து ராட்டிசரி ஃபங்க்ஷன்ல தான் இருக்கு. 1.5 hour வந்து நம்ம இத வந்து குக் பண்ணனும். 60 மினிட்ஸ் தான் என்னோட ஓவன்ல இருக்கு. நான் 60 மினிட்ஸ் வச்சிட்டு குக் ஆன பிறகு அகைன் இன்னொரு 30 மினிட்ஸ் வைப்பேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த ராட் வந்து அழகா நம்ம ஹோட்டல்ல எல்லாம் பாப்போம் இல்லையா அது மாதிரி அந்த grill வந்து அப்படியே சுத்துது பாருங்க. இது பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு 30 மினிட்ஸ் வச்சேன். அந்த டைம்ல வந்து சுத்திட்டு இருந்தது. एक्चुअली இது முடிய போற டைம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே வந்து கொஞ்சமா ஆயில் வந்து நீங்க தடவிட்டீங்க அப்படினா உங்களுக்கு மேல் பக்கம் கிறிஸ்பியாவும் உள் பக்கம் சாஃப்ட்டாவும் இருக்கும். நான் ஆயில் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கறனால இது மேல் பக்கம் வந்து நான் ஆயில் வந்து நான் தடவல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா தடவிக்கோங்க.
இப்போ முடிஞ்சிட்டு சேம் இது மாதிரி அந்த புடி வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். அவ்வளோதான், சூப்பராக வந்து சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. இப்போது அதில் நம்ம நூல் போட்டு கட்டினோம் இல்லையா, அந்த நூலெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு வந்து மயோனைஸ் நம்ம தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சைட் டிஷ்க்கு வந்து ரைத்தாக்கு பதில் வெங்காயம், கேரட் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நீட்டாக லெமன் புழிஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த சிக்கன் மேலே வந்து சாட் மசாலா சேர்த்து சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.